சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் சிக்கன் தாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரகேனோ 2 எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரமிளகா இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரகேனோ வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கற்பூரவள்ளி இருக்கு இல்லையா, அதை வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கார்ன்ஃப்ளவரு, மைதா, மிளகாத்தூள் 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு அதுக்கு தேவையான அளவு. இது பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 சிட்டிகை அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே தூவுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரகேனோ, எக்கு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் இது எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கலாம். உப்பு போட்டாச்சு, இனிமேல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, மிளகாத்தூள் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சிடலாம். நம்ம 1 hour ஊற வச்சிருந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ 1 hour ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பிரெட் க்ரம்ஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை அதில் டிப் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மாவில் நம்ம வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். 2 தடவை மாவில் கொட்டி கொடுக்கணும். இப்போ ஒரு 2-3 பீஸாக எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் நம்ம வந்து டிப் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து எக்கில் போடுறோம். எக்கில் போட்டு எடுத்துடணும் திருப்பி.
இந்த மாதிரி 2 தடவை கோட்டிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது ஒரு அந்த பாப்கார்ன் சிக்கன் மாதிரி நல்ல மேலே வந்து நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும் மேலே. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம். மேலே சிக்கனை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாட் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவில், அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை பொரிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் மாவுலையும் முட்டையிலையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட போகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த மாவு வந்து தீஞ்சிரும். ஆனால் உள்ள சிக்கன் வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விட்டுக்கலாம். சிக்கனை நம்ம ஏற்கனவே ஒரு 1 hour ஊற வச்சிருந்தோம். ஸோ இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சாட் மசாலா ஒரு 1/2 teaspoon, மிளகாத்தூள் ஒரு 1/2 teaspoon எடுத்து வச்சிருந்தோம். அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சிருந்தோம். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த பாப்கார்ன் சிக்கனோட நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஸோட நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.